பேச்சாளர்களை அறிமுகம் செய்வதற்கு முன்னால இந்த களம் எப்படி கிடைக்கப்பட்டது? என்னுடைய கல்லூரி கால நண்பர் பெஸ்ட் பாலு என்கிற பாலசுப்ரமணியம் ஆர்எஸ்புரத்தில் இன்டகிரல் யோகா சென்டர்ல தன்னம்பிக்கை வாசகர் கட்டம் நிகழ்ச்சி நடக்குது. எங்களுடைய கல்லூரி படிப்பை முடிந்த காலங்களில், நான் சொல்றது ஒரு 96, 97, 2000க்குள்ள, 99க்குள்ள இந்த காலகட்டங்களில் அந்த தன்னம்பிக்கை புத்தகத்தில் அந்த தன்னம்பிக்கையினுடைய நிகழ்ச்சிக்காக அவர் என்னை அழைத்து வந்தார். அப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய ஒரு நல்ல நண்பர். எங்கிருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குச்சு? ஒரு புத்தகத்தின் வாயிலாக செய்தி கிடைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அலைபேசியின் வாயிலாக நான் அழைப்பு கொண்ட முதல் நபர் ஐயா விக்டரி விஸ்வநாதன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. நல்ல இந்த தருணத்துல அவருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவோடு ஏற்பட்ட அறிமுகம். அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும், அடுத்த கட்டத்தை அடையணும், எங்க இது கிடைக்கும்? ஒவ்வொரு பொருட்களை அது இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் தேடணும்னா கிடைக்கும். ஒவ்வொரு கலைகளை, ஒவ்வொரு தொழிலை அந்த தொழில் சார்ந்து அந்த கலை சார்ந்து செயல்படக்கூடிய திறம்பட வளம் வரக்கூடிய நபர்களோடு பயணித்தோம்னா நமக்கு அது கிடைக்கும். உண்மைதானுங்க? நல்லா சமைக்கிறது எப்படிங்கிறது யாருக்கிட்ட கத்துக்கணும்? யூடியூப்ல கத்துக்க கூடாதுங்க. நல்லா சமைக்கிறவங்கிட்ட, வீட்டுக்கார அம்மாட்ட, உங்க வீட்டுக்கார அம்மாட்ட, பெரிய பெரிய உணவகங்கள்ல செஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்களா தான் இருக்கிறாங்க. தலைப்பு ஆண்களா பெண்களாங்கிறதுலாம் இல்லை. இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க இல்லத்தரசிகளா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த நிகழ்வு நடைபெறுது. ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிந்தை, ஒரு மாற்றம், ஒரு முயற்சி, ஒரு வெற்றி, அப்பேற்பட்ட நிகழ்வு ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அந்த தன்னம்பிக்கை வாசகர் வட்டம் தொய்வு ஏற்பட்டு நடைபெறாத நிகழ்வு ஏற்படுகிறது. அங்க இருந்து ஒரு மாற்றம், இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம். இந்த அமைப்பினுடைய டேக்லைன் வெற்றிக்கும் சாதனைக்கும். என்ன தொடர்பு கொள்றாங்க. 2017 நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியால புனித பயணத்துல இருக்கிறேன். என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி இருக்கிறேன், வந்துட்டு நான் உங்களை தொடர்பு கொள்றேன் அப்படின்னு ஐயாட்ட சொல்றேன். இப்படித்தான் ஐயாவுடைய அறிமுகம் கிடைக்க வர்றோம். அப்ப திருப்புமுனை அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2017 மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வுகள் மாதம் பேச்சரங்கம், வெற்றிக்கும் சாதனைக்கும் வேணுங்கிற தகவலை அந்த துறையில கைதேர்ந்த வெற்றியடைந்த நபர்களை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இணையதள வழியாகவும் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப இணையதளத்திலையும் ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம். மேடை பேச்சு பயிற்சி. யாருக்கு பேசுறது பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாருக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பொதுவா பாருங்க, பேச்சு பல வகை இருக்கு. எங்க சத்தம் அதிகமா இருக்கோ அங்க பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் கூலானதுக்கு பிறகு என்ன, சத்தம் குறையவும் பிரச்சனையும் குறைஞ்சிடும். வீட்டில் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன ஒரு பொருள் இல்லைன்னு கணவர் வெளியே கிளம்பும்போது சொல்லுவோம். உடனே சொல்லுவாரு, ஏன் முன்னாடியே சொல்றது இல்லையா? நான் என்ன எவ்வளோ வேலையா அறிகுறியா இருக்குன்னு தெரியாதா? அவங்க உள்ள இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. எப்போ சொன்னாலும் எதை சொன்னாலும் எதையாவது ஒன்று சொல்றது. சத்தம் அதிகமாகும் போது அங்க என்ன யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த சத்தம் குறையுது. அப்ப சத்தம் குறையும் போது என்னங்க, சமாதானம் ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. இந்த சத்தம் அப்படியே பார்த்தீங்கன்னா உடல் மொழியா மாறுது. அண்ணலும் நோக்கினான், நான் சொல்லல, மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க சொல்றீங்க. அடுத்து இன்னும் பாருங்க, ஒரு ஈர்ப்பு, ஒரு இணக்கம், ஒரு உளவியல், அன்பினுடைய பரிமாற்றம் சத்தமே இல்லாம ஆயிருது. நிசப்தமாக இருக்கா இல்லைங்களா? நம்ம ஊர்ல அமைதிங்கிறத கூட சத்தமா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சைலன்ஸ் 3 தடவை அடிச்சாதான் கேட்கிறோம். பழக்கம் அப்படி ஆகி போச்சு. அப்போ ஒரு மாற்றம்,
ஒரு முன்னேற்றம், ஒரு சமூக சிந்தனை இவரை பார்க்கும் பொழுது ஏற்பட்டுச்சு. போற்றுதலுக்குரிய திருப்புமுனை அமைப்பு மட்டுமல்லாது பல இளவர்களுக்கு 90 தானால அவர் இளைஞர் தான், 90 வயசு தானால ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர். இவருடைய பெயர் SMP, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உத்வேகம், நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அவரில் இருந்து கிடைக்க பெற்றது எஸ் ஃபார் ஸ்மைல், சிரித்த முகத்தோடு இருப்பார். எம் ஃபார் ஒரு மாறல் இருக்கிறது அவரிடத்திலே. பி ஃபார் பங்க்சுவாலிட்டி, அந்த சூரியன் கூட சுடர்விடும் நேரத்தை மாற்றி வைக்கும் இவருடைய நேர நிர்வாகத்திற்கு முன்னால் எங்களுக்கு கற்றுத்தந்தார். எப்படி ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு, ஒரு செயலை பெற்றுக்கொள்வதற்கு அந்த துறை சார்ந்த நபர்களோடு நாம் பயணிக்கின்றோமோ, நீங்கள் தகுதியானவர்கள் என்று உங்களை செப்பனிட்டு சிற்பமாக மாற்றியவர் அவர். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டார். அக்கீம் 21ஆம் தேதி டிசம்பர்ல நம்ம இந்த நிகழ்ச்சியை வைக்கணும் ஐயா, சிறப்பாக செஞ்சிடலாங்க ஐயா, மன்னிக்கணும். 17ஆம் தேதி நான் மீண்டும் இந்த ஆண்டு என்னுடைய குடும்பத்துடன் புனித பயணம் மக்கா மதீனா பயணம் மேற்கொள்ளவிருக்கிறேன். அப்படியா கே, ப்ரோக்ராமை 14ஆம் தேதிக்கு மாத்திடுவோம். ப்ரோக்ராம இல்ல, அதாவதுங்க, மோதிர வீரரால் குட்டுப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது சொல்றாங்க. சரிங்கய்யா, செஞ்சிடலாங்கய்யா. இப்போ செலக்டிவ் லிஸ்ட், நானும் நாமினேஷன் கொடுத்தாச்சு. ரிசல்ட் அங்கிறது என்ன பார்ட்டிசிபேஷனாக கூப்பிடுவாருன்னு பார்த்தேன் பாருங்க. இல்லை இல்லை, இந்த அமைப்பில் மேடை, அதாவது திருப்புமுனை அமைப்பில் இருக்கணும், மேடை பேச்சு பயிற்சியில பங்கு பெற்றிருக்கணும், அவர்களை கொண்டுதான் இந்த நிகழ்வு அலங்கரிக்கப்பட வேண்டும். இது நமது இல்ல விழா, இது நமக்கான அங்கீகாரம், இங்கிருந்து தான் கொடுக்கணும். அப்புறம் ஒரு சில நிகழ்ச்சிகளை ஏற்படும் போது எல்லா இடங்களிலும் இடர்பாடுகள் இருந்தால் தான் அது மிக சிறப்பாக போகிறதுக்குள்ள நிகழ்வுகளை தரும். அப்படியெல்லாம் ஏற்பட்டு மிக சிறப்பா இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு செய்யப்பட்டு, முறைப்படுத்தப்பட்டு, பல தலைப்புகளாக பேசப்பட்டு, ஒரு சில நபர்களை ஏற்பாடு செய்து அதிலிருந்து மாற்றங்களும் கொடுக்கப்பட்டு, இன்னைக்கு இறையாற்றலால் இன்னைக்கு ஒரு மூர்த்த நாளும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி சொந்தமாயிருக்கு. விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி சொந்தமாயிருக்கு. அப்பேற்பட்ட ஈர்ப்புடைய வெற்றியை, சாதனையை தனக்குள்ளும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பதற்கு தயாராக என்றென்றைக்கும் காத்திருக்கக்கூடிய திருப்புமுனை அமைப்பினுடைய முத்தாய்ப்பை வாண்டினுடைய இந்த பட்டிமன்றம் உங்களை எல்லாம் அடுத்த நிகழ்விற்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்ற ஒரு உறுதியை பெருமிதத்தோடு, அன்னை தமிழே, அருந்தமிழே, உன்னை புகழ்ந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அத்தனை நபர்களையும் திருப்புமுனை அமைப்பின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்ப இப்படி சைன் செக் போட்டனோ அதுல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்க பேச்சை நிறுத்திக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நிறைய நம்ம பேசிட்டோம். ஜால்ரா எதுக்கோ போடுவாங்க, எங்க ஜால்ரா என்ன பண்ணுதுங்கிறத பாருங்க. ஒண்ணு உங்களுக்கு சொல்லியாச்சு. இவர்கள் எல்லாம் இந்த துறை சார்ந்தவர்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்ப துறை சார்ந்தவங்க இல்லையான்னு கேட்டாலும் இல்லை. அதுக்கு மேல, எதுக்கு மேலங்க, அதுக்கு மேலங்க மாமனிதர்கள், புனிதர்கள், ஒரு கட்ஸ், ஒரு தில் உள்ளவங்க வருங்க. தலைப்பு அந்த மாதிரி. நாங்க கேள்விதான் கேட்டிருக்கோம், இன்றைய சூழலில் சமூக ஊடகங்கள் நன்மையா? ஆமான்னு சொல்றதுக்கு 3 பேரு. தீமையா? ஆமான்னு சொல்றதுக்கு 3 பேரு. இப்படி ஒரு 6 பேரை கொண்ட நிகழ்வை நம்ம இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு குறிப்பும் கூட இந்த டைரியில இல்லை. பொதுவா எடுத்துட்டு வரணும், சரிங்களா? இல்ல, ஏன்னா குறிப்புகளை பூரா இங்கே ஏற்றியாச்சுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குங்கிறத ஏற்கனவே எங்க ஐயா பயிற்சியின் மூலம் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அதனால அதாச்சு அறிமுகம் செய்யணும். இந்த நன்மையே அப்படிங்கிற அணியினுடைய தலைமை தாங்கி நடத்துவதற்கு தகுதியுடைய சகோதரர், மேடை பேச்சு பயிற்சி வித்தகர், சொல்லரசர், பேச்சாற்றல் மிக்க நபர், இயக்குனர், சத்தியம் ஃபவுண்டேஷன் திரு மணிகண்டன் அவர்களை நன்மையே என்ற அணியினுடைய தலைமை தாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்மையன்னு பேசினா அவர் என்ன பெரிய ஆளா? நாங்க என்ன சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சவங்களா? நாங்க
50-50 எல்லாம் இல்லை, 80-20. ஐயா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட இருந்தா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தீமையே அப்படிங்கிற அணியினுடைய தலைமை தாங்கக்கூடிய தலைவி திருமதி தனபாக்கியம் அவர்கள். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர். இவர் ஒரு ஆசிரியர். ஆசிரிய பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. ஐயா கோவையிலேருந்து வந்திருக்கிறாங்க, அம்மா எங்கிருந்து வந்திருக்காங்க, அன்னூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த அணியை தலைமை தாங்கி நடத்தவிருக்கிறார்கள். மேலும் திரு மணிகண்டன் அவர்களுக்கு நன்மையே அணியை வலு சேர்க்கும் விதமாக என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர், நோவா ஃபுட் கேரினுடைய ஃபவுண்டர், சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவத்துறையிலே செயல்படக்கூடிய நபர், தன்னார்வ நிறுவனங்களிலே பல தொடர்புடைய நபர். எங்கெல்லாம் மனிதம் காக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய திரு தியாகராஜன் அவர்கள் அந்த அணியிற்கு வலு சேர்க்கும் விதமாக பங்கேற்க உள்ளார். இப்பதான் அவங்கள அடுத்து சொல்லும்போது சொன்ன, டைட்டானிக் படத்துல கடைசியில அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறின ஜாக் மாதிரி திருமதி பூர்ணிமா அவர்கள். இவர் ஒரு பொறியாளர். தீமையை என்ற அணியை வெகு வலு சேர்க்கும் ஒரு வல்லமை படைத்தவர். ஃப்ரெஷ், ஏன்னா லாஸ்ட் பேட்ச்ல அவங்க தான் ஹிட் அடிச்சு அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தவங்க. நானும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் பாருங்க. அவர்களும் என்னதான் சொல்லுங்க, நன்மைதான் சால சிறந்தது. நாங்க ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அம்மா கோமதி அம்மா இங்க வந்தலாம் நினைக்கிறேன். இல்ல திருப்பு முனை வந்தாலே அப்படித்தாங்க. ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். இது கோமதி அம்மாக்காக. எங்க பொருளாளர் இல்லைங்க, கொஞ்சம் எல்லாம் பேப்பரெல்லாம் கொஞ்சம் வெயிட்டா வாங்க வேண்டியது இருக்கு. அதனால திரு சாமிநாதன் அவர்கள் சாந்தி ஸ்டோர் என்ற நிறுவனத்தோட உரிமையாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் பயிற்சி பெற்றவராகவும் இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் சரிங்களா, இன்னைக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னா பல தெரிஞ்சாலும் கூட பெரியாரை, திராவிடத்தை தெரியாத நபர்கள் ஒருவர் இருக்க முடியாது. ஈரோட்டிற்கு ஒரு பெரியார் போல இவரும் ஒரு ஆசிரியர். இன்னைக்கு ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டினுடைய கல்வி பல்லுறையில் ஃபவுண்டராக இருக்கிறாரு. திரு பூபதி அவர்களையும் தீமையே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்களுடைய திருப்புமுனை அமைப்பின் சார்பாக மேடை பேச்சு பயிற்சி பெற்றவர் என்பதை இந்த நல்ல தருணத்தில் பதிவு செய்து கொண்டு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. நிகழ்வு ஆரம்பமாகும் போது ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அந்த கதையை கடைசிக்கு கொண்டு போயிடுறேன். ஆனாலும் ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா தலைப்பையொட்டி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைய சூழலில் சமூக ஊடகங்கள் நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டா, பரவலா இங்க பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒளியும் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சந்தோஷம் இருந்துச்சு, வயலும் வாழ்வும் கேட்டப்ப நிம்மதி இருந்துச்சு, அந்த நேரத்துல செய்திகளை பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருந்துச்சு. ஆனா இப்ப கேட்டப்பெல்லாம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சப்ப பெப்சி உங்கள் சாய்ஸுக்கு மதிப்பு போயிருச்சு. ஒரு சகோதரி இப்ப பார்த்தேன், ஐயா மணிவண்ணன் ஐயா வேற இருக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கு திரும்புறதுக்காக வர்றேன், மகிழ்ந்து ஓட்டிட்டு இருக்கிற சகோதரி செல்லுல பார்த்துக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க மகிழுந்துல போறது சரியா போறாங்களான்னு தெரியல. எதிர வர்றவுடைய நிலைமை இன்னைக்கு சரியில்லாம இருக்கு. இன்னைக்கு மீடியாவினுடைய சூழல், மீடியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்தியினுடைய சேகரிப்பாகவும் நல்ல தகவல்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் சொல்றாங்க 24 மணி நேரத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது நான் ஒரு நிமிஷத்தை குறைச்சிருவேன், ஒரு நிமிஷத்தை அதிகப்படுத்திடுவாங்க சொல்றவங்க இருக்கீங்களா? இங்க யாரும் கிடையாது. இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த போல் நேரங்கள் மாறி வருவது போல மனிதனுடைய இன்றைய நிலை சொல்றாங்க. 4 மணி நேரம் ஒருவர் ஓய்விற்காக நேரத்தை ஒதுக்கினால் இந்த 24 மணி நேரத்துல அதுல 80% இந்த அலைபேசியில் தன்னுடைய நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஐயா நான் தகவலை சொல்றதுனால தீர்ப்பு சொல்லிட்டேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது பாருங்க. கையை வேற நல்லா தட்டுறீங்க, கவலையப்படாது. நான் எது கவலைப்படுறேங்க? நல்ல தீர்ப்பு தருவேன்னு சொல்லி நம்பிக்கையோட தான் மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. இயற்கையாவே பெண்களுடைய கூந்தலுக்கு நறுமணம் இருக்கா இல்லையான்னு அன்னைக்கே ஆரம்பிச்சவங்க. நம்ம ஒன்றும் சின்ன அளவு கிடையாதுங்க. நம்ம ஒன்றும் சின்ன அளவு கிடையாது. நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நாமளும் ஒரு இணக்கமாகணும். எனக்கு நிறைய பேர் உருன்னே பாக்குறீங்க. டேய் அவனா நீ அந்த உரு இங்க வேண்டாம், அந்த உரு இங்க வேண்டாம், சரிங்களா? இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆக போகுது,
தம்பி கொஞ்சம் அப்படியே அவங்களை எல்லாம் கூட கை தட்டுறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பார்த்துங்க, அதெல்லாம் உங்களையும் எடுப்பாங்க. சிரிச்ச முகமாவே இருங்க, அப்பதான் நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும். முதல் வரியை நான் பாடுவேன், மொத்தம் 4 வரி தான். 2வது வரியை நீங்க எல்லாம் பாடணும். பாடிடலாமா? ஐயா பாடிடலாமா? கண்ணுக்கு மையழகு, கண்ணத்தில் குளியழகு. ஐயா அழகா அந்த வரியில அவன் சொல்றான், நான் இப்படி டொங்குழுந்து இருந்தா ஏத்துக்குவீங்களா? அவ்வைக்கு கூணழகுங்கிறான். என்னங்க? பேச்சினுடைய அழுத்தம், நிறைவு. யாராவது கூண ஒத்துக்குமா? அவ்வைக்கு கூணழகுங்கிறான். அப்ப பேச்சினுடைய ஆற்றல், பேராற்றல், வலிமை. கெட்டது செய்யறதுக்கெல்லாம் இந்த பேச்சு உதவியா இருக்குன்னு சொன்னா, நல்லது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குமா இல்லையா? அதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய முழு நோக்கம். அப்ப அந்த வகையில இன்னைக்கு என்ன பாடுபட போறாரோ, நன்மையே அப்படிங்கிற அணியினுடைய தலைவர் திரு மணிகண்டன் அவர்கள் இன்றைய சூழலில் சமூக ஊடகங்கள் நாங்க நன்மையான்னு கேட்டிருக்கோம், நன்மையே அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை ஆரம்பிக்கவே இருக்கிறார். ஒரு பலத்த பாராட்டுகளோடு வாருங்கள் திரு மணிகண்டன் அவர்கள். எங்கே அச்சம் என்பதில்லையோ, எங்கே அறிவுக்கு தடை இல்லையோ, எங்கே தலையானது தலை நிமிர்ந்து நின்றுடுமோ, எங்கே மூட பழக்க வழக்கம் எனும் பள்ளத்தில் ஊடுருவி அதை வேரோடு பிடுங்கி சென்றிடுமோ, அங்கே விழித்தெழுக எனது தாயகமே. மனதிற்கு பெரும் மகிழ்வை தருகின்ற இந்த ஒரு அற்புதமான விழாவில் பொழுதுபோக்குக்காக பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திருப்புமுனை அமைப்பு மக்களை பழுது பார்க்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது. மக்களினுடைய எண்ணங்களை பழுது நீக்கும் பயிற்சிக்காக இந்த அமைப்பு இன்று உருவாக்கி இருக்கிறது. எங்களது இறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, செல்போனை சர்வீஸ் கொடுத்துருந்தாரு, அதனாலதான். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஐயா. ஒரு அற்புதமான நிகழ்வை தந்தமைக்காக இந்த அமைப்பினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எங்கள் போற்றுதலுக்குரிய JCSM பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும், திருப்புமுனை அமைப்பினுடைய தலைவர் மற்றும் பொருளாளர், இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் நடுவர் அவர்களே, அவரை பற்றி சொல்லணும் இல்லைங்களா? SK பில்டர்ஸ் சார்பாக 20 ஆண்டுகளாக கட்டிடக்கலை நிபுணராக இருக்கிறார். ACC சிமெண்டினுடைய சிறந்த கட்டிடக்கலை நிபுணருக்கான விருது பெற்றவர், கலை சக்கரவர்த்தி என்று பட்டம் பெற்றவர், இன்டர்நேஷனல் பிசினஸ் ஐகானாக 2022 பதக்கம் பெற்றவர், பல்வேறு விருதுகளை கொண்டவர். இன்று அமைதியாக நம்மோடு வந்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தை. இது எதுவும் நீங்க எடுத்துக்கூடாது, அவர் அடிக்கு வலு சேர்க்கிறதுக்காக சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வேளையில் எவ்வளவோ ஓய்வு எடுக்கிற சூழ்நிலைகளுக்கு நடுவில் அறிவார்ந்த அவையோராக இருந்தாலும் ஏதாவது நமக்கும் ஒரு தகவல் பயன்படுத்தும் என்று விரிந்த பரந்த மனதோடு இங்கு வந்திருக்கின்ற பார்வையாளர் பெருமக்களாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஐயா, சமூக ஊடகங்கள் இன்று நன்மை தருகிறது. முதல்ல சமூக ஊடகம் என்றால் என்ன, நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், நமது கருத்துக்களை படைப்புகளை பகிரவும் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காகவும் படைக்கவும் இன்டர்நெட் மூலமாக இணைக்கப்பட்ட ஒரு தளம், ஒரு மேடை. ஒரு தனி மனிதனுடைய, ஒரு சாமானியனுடைய குரலை ஓங்கி ஒலிக்கும் விதமாக, பொது வெளியில் சொல்லும் விதமாக, என்னுடைய கருத்துக்களை பயன்படுத்தி சொல்லுவதற்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இது இருப்பதால், இது ஒரு தனி மனிதனின் சமூகத்திற்கான, இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பார்வையாக அவனை உருவாக்குது இல்லையா? இன்னும் ரொம்ப சாதாரணமா சொல்றோம்.
ஜல்லிக்கட்டு நடந்த நிகழ்வு தெரியுமா? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் விதித்தது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இனிமேல் அது நடத்தக்கூடாது என்று. ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்தார். எந்த அரசியல் கட்சியும் சாரவில்லை. இதற்கு யாரும் தலைவராக பொறுப்பேற்கவில்லை. மாறாக ஃபேஸ்புக் மூலமாக வி நீட் ஜல்லிக்கட்டு என்று ஒரு ஹேஷ்டேக்கை துவங்கி ஆங்காங்கே இருக்கிற இளைஞர்கள் இந்த தமிழகம் முழுக்க ஒவ்வொரு இடங்களில், மெரினாவில், கோவையில், ஈரோட்டில் என்று ஒவ்வொரு இடமாக, இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, தமிழ் பாரம்பரிய விளையாட்டு மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு, அதனுடைய விளைவு உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை மாற்றிக்கொண்டது. ஐயா, ஒரு தமிழனுடைய ஒரு சாதாரண வேலையாது இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த தடையை நீக்குவதற்கு காரணமாக இருக்கு. நம்ம என்னமோ சொல்றோம். புதுக்கோட்டை சாந்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஓட்டப்பந்தய வீராங்கனைங்கய்யா. மாநில அளவில் கிட்டத்தட்ட 40 தங்க பதக்கங்களை பெற்றவர். மாவட்ட அளவில் மொத்தம் இந்த தேசிய அளவில் கூட 11 தங்க பதக்கங்களை தேசிய அளவில் ஓடி இந்தியாவிற்காக பெற்றுக் கொடுத்தவர். ஆனால் என்ன நடந்தது? ஜெண்டர் டெஸ்ட் என்று வைத்தார்கள். இவர் பெண்ணே அல்லன்னு சொல்லிட்டாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. இவர் பெண்ணே இல்லை என்றார். விளைவு, ஒரு சின்ன யூடியூபர் இவரை பற்றி செய்தி தேடலுக்காக போன போது செங்கல் சூளையில் 60 ரூபாய் சம்பளத்தில் தினக்கூலியாக வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த யூடியூபர் பார்த்தார். ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தி என்று ஒரு யூடியூப்ல 10 நிமிட வீடியோ போட்டார். ஃபேஸ்புக்கில் வைரல் ஆச்சு. ஒரு நாள் 1 மில்லியன், 2வது நாள் 2 மில்லியன் பேர் பார்த்தனர். 10வது நாளில் நண்பர்களே, அவர்கள் வைத்த விண்ணப்பம் இதுதான். அவருக்கு ஒரு அரசு வேலை வேண்டும். இந்திய தேசத்துக்காக எப்படி இருந்திருப்பாங்க? தேசிய கொடியை போத்தி கொண்டு தேசிய கீதம் பின்னால் பாடுகிற பொழுது அந்த கோல்டு மெடல் பதக்கத்தை துணித்து கொண்டு எப்படி இருந்திருப்பாங்க? அவருக்கு கவர்மெண்ட் வேலை வேண்டும் என்று கேட்டபோது ஹேஷ்டாக் அதிகமாக அது வந்து 10வது நாளில் தமிழக அரசு the women's athletics official coach, தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்னுடைய இந்த டீமினுடைய அபிஷியல் கோச் என்ற அப்பாயின்மெண்ட் அடித்து கொடுத்தார். மறுக்க முடியுமா? சாதாரணமாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம 50 வருஷமா இருக்கோம் ஐயா. நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நாம் சரியான தொலைநோக்கோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பார்வையை மாற்றுங்கள். நிச்சயமாக அனைவற்றிலும் நன்மை இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்கு. எப்படிங்க? பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்கு. அழகா சகோதரர் மணிகண்டன் வந்து ஜல்லிக்கட்டு அப்படியே இன்னைக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார். எல்லாரையும் ஒன்று சேர்த்த விதம். நான் கூட ஒருவேளை இதெல்லாம் தேவையோ அப்படித்தான் நினைச்சேன். ஆனாலும் கூட இவருடைய கருத்தை பார்க்கும் பொழுது அந்த சாந்தியினுடைய நிகழ்வு ஒண்ணு வேண்டாங்க. சமீபத்தில் ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொல்லும் போது மேடே 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 அப்படின்னாரு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேடை மட்டும்தான். எங்களுக்கு தெரிஞ்ச மேடை மட்டும்தான். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நம்மளுடைய பிளைட்டுடைய இந்த கிராஷுக்கு அப்புறம் தான் மேடேன்னு சொன்னா ஆபத்துங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு சோசியல் மீடியா கொடுத்த ஒரு அவேர்னஸ் தானே. நாங்களும் இந்த மேடையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இன்னைக்கு பல நல்ல தகவல்கள் இருக்கு. புதுக்கோட்டை சாந்தி மட்டுமல்ல, பல நல்ல யூடியூப் இன்னைக்கு நல்ல நிகழ்வுகளை பல விஷயங்களையும் கொடுக்குது. உண்மை உண்மை அதெல்லாம் மறுக்கலாம் முடியாது. இன்றைய சூழல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான், 7 நிமிஷம். கண்டிப்பா மறுவாய்ப்பு கொடுக்கப்படும். நிறைய எழுதிட்டுலாம் வந்திருக்கிறாங்க, அதனால பேச வைக்கணுங்க. உங்களை காத்திருக்க வைக்க மாட்டோம். அப்ப இதையெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உபகரணம் வந்து பயனுள்ளதா இருந்துச்சு, நன்மை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு.
இருந்தாலும் அவங்க ஒரு ஆசிரியர் அல்லவா. வாங்க திருமதி தனபாக்கியம் அவர்களே, தீமையை அப்படிங்கிற எப்படி வலு சேர்க்கிறீங்கிறத பார்ப்போம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது காலைவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், வெற்றிக்கு பல காரணங்கள். இன்னைக்கு நிறைய சாதனைகள் அவார்டெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நடுவராக உட்கார்ந்துருக்கிற எங்க சாருக்கே நான் உதாரணமா சொல்றேன். இன்னைக்கு அவர் அத்தனை, இவர் சொன்ன நன்மை, அணியோட தலைவர் சொன்ன அத்தனை சாதனைகளையும் அவர் பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து விலகி அவர் கஷ்டப்பட்டு கடுமையா உழைச்சாரு, இன்னைக்கு சாதிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் பேசும்போது நாங்க சமூக ஊடகங்களுக்கு எதிராளிகள் எல்லாம் சொல்லலைங்க சார். நாங்களும் சமூக ஊடகங்களை அளவா பயன்படுத்துங்க, அதனால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நாம சொல்றோம். இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் நம்ம நேரத்தை மட்டும் வீணடிப்பதில்லை, நாம அதுக்கு அடிமையே ஆயிட்டோம். அது இல்லாத காலத்துல நம்ம சந்தோஷமா இருந்தோம், நல்லா காலையில எந்திரிச்சோம், ஆரோக்கியமா இருந்தோம், வாக்கிங் போனோம், சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு அந்த வாக்கிங் போறத கூட ஒரு பதிவா போட்டு நாம இன்னைக்கு அதை இது பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை நாம். அதாவது சமூக ஊடகங்களான இந்த வாட்ஸ்அப், எஃபி, ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ யாரையோ பார்க்குற மாதிரி பயமா இருக்கு. அழகா காலையில எந்திரிச்சோம், முதல்ல எல்லாம் வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுவோம், சாமி கும்பிடுவோம். இப்ப என்னன்னா காலையில எந்திரிச்சு என்னடா அந்த காலையில ஸ்டேட்டஸ் போடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. உண்மையா இல்லைங்களா? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு, அடுத்த ஸ்டேட்டஸ் போறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சோம். எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சா அடுத்த ஸ்டேட்டஸுக்கு போவோம் நம்ம ஸ்டேட்டஸ். இப்ப காலையில எந்திரிச்சு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம், எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க, அது என்ன வழிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நாம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், சமைச்சு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா சமைக்கிறோம், குக் பண்றோம், உடனே எடுத்து எதுல போடுறோம், நெட்ல போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் தெரியறதுல நிறைய யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பாக்குறோம். அப்படின்னா நம்ம மறைமுகமா அவங்களுக்கு நம்ம நேரத்தையும் உடம்பையும் செலவழிச்சு அவங்களுக்கு நம்ம பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அவங்க போட்டுட்டு அவங்க இருக்காங்க, ஆனா அவங்க மூலமா நாம என்ன பண்றோம்னா நம்ம உடம்பையும் நேரத்தையும் கழிச்சு நம்ம டேட்டாவை தீர்த்து நம்ம நேரத்தை இது பண்ணி அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா ஒரு பக்கம் டச்சு, அப்பா ஒரு பக்கம் டச்சு, மையம் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம்னு டச்சு டச்சு டச்சுன்னு டச் போன்லயே இருந்து நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு டச்சே இல்லாம போயிடுச்சு. இயந்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் உணர்வையும் இதயங்களுக்கு நாம இன்னைக்கு கொடுக்கறது கிடையாது. எத்தனை பேர் வீட்டுல பேரண்ட்ஸ் அவங்களோட குடும்பமா இருந்தா பேசுறோம். ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அம்மா கிச்சன்ல இருந்து நான் தோசை சுட்டுட்டேன், அம்மா பையன் ரூம்ல இருந்து அம்மா இதோ வர்றேன், அப்பா ஹால்ல இருந்து வரேங்கிற எத்தனை பேர் குடும்பமா உட்காந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம், பழகுறோம். ஏன்னா ஒரு டச் போன் நம்மள எல்லாத்தையும் என்ன பண்ண டச் இல்லாமையே பண்ணிருச்சு, எல்லாத்துக்கூடையும் இது. அம்மா இப்ப எல்லாம் நீங்க இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா புள்ள வச்சிருக்கோம், பொண்ணு பையன் எல்லாம் வச்சிருக்கோம், பேரம் பேத்தி எடுத்திருக்கோம். அந்த குழந்தை அந்த போனை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போனா பயமா இருக்கு. உண்மையா சொல்றேன், நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், என் பொண்ணு அந்த போனை எடுத்துட்டு தனி அறைக்குள்ள போனா அப்படின்னா எனக்கு பயம் வருது. ஒரு பெற்றோரா பயம் வருது, ஒரு பேரம் பேத்தி எடுத்தவங்களா பயம். காரணம் என்னன்னா இன்னைக்கு எந்த சமூக ஊடகமும் எந்த நல்லதில்ல, 4 நல்ல விஷயம் சொன்னா 40 கெட்ட விஷயம் சொல்லுது. அந்த குழந்தை எது நல்லது பாக்குதா கெட்டது பாக்குதா, என் குழந்தை கரெக்டா தான் இருக்காங்கிறத வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோமா இல்லையாங்கய்யா சொல்லுங்க. ஏன்னா எந்த சமூக ஊடகம் இப்ப மார்க் எடுக்கிறத சொல்லி, நான் ஆசிரியரா சொல்றேன், ஒரு குழந்தைக்கு எடுக்கிற 100 மதிப்பெண் எடுப்பது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த குழந்தை நாம சொல்றது கேட்கறதுல யூடியூப்ல எந்த நல்ல விஷயத்த அப்பா அம்மா அந்த காலத்துல நம்மளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மா சொல்றதை கேட்கிறோம், நல்லபடியா இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம், நாங்க இப்ப 5வது தெய்வமா ஒண்ணு வந்திருக்கு, கூகுள்னு. அவன் சொல்றான், கேட்கறதுல எதை கேட்டாலும் ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் சமி படிச்சு எடு. இப்போ ஒரு பேசுறோமா, ஒரு கருத்து ஏதாவது சொல்றோமா, படிச்சு எடுனா படிக்கவே மாட்டேங்கிறான். அவன் படிக்கிற ஒரே புக்கு என்ன புக்கு? ஃபேஸ்புக் தான் படிக்கிறான். அதுல மணிக்கணக்கா படிக்கிறான். நான் சொல்ற புக்கு அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், தேடவே மாட்டேங்கிறான். தேடுறான், என்ன தேடுறான்னு அவனுக்கும் தெரியல. கடைசியில எதை தேட வந்தோன்னு அவனையே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. படிக்காத ஒரு இளைய தலைமுறையை நம்ம உருவாக்கிருக்கோம். நம்மலாம் படிச்சிருக்கோம், பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கோம், அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை படிக்கிறதுன்னா இதுல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லயே பெருசா ஏதாவது வந்துச்சுன்னா அவன் ஸ்க்ரோல் பண்ணிடுறான், படிக்க மாட்டேங்கிறான். வாசிப்பு பழக்கம் இல்லாத ஒரு இளைய தலைமுறையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்க.
இல்லை இந்த மாதிரி இருந்தால் கை தட்டலாங்க, தட்டலாம். பறவையின் கூட்டத்தை கலைக்க ஒரு கல் போதும், மனிதனின் தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுக்க ஒரு செல் போதும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அதாவது Facebookல 5000 பேரை வச்சிருக்கேன், நல்ல நண்பர்களை ஒரு 4 பேரை வச்சிருக்கேன், அந்த மாதிரி கேட்காம கெட்டு போயிட்டாங்க. ஸ்டேட்டஸ் போடுறையா, உன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு ஐயா, என்ன பண்ண போறீங்களோ தெரியல. டச்சில் இருக்கிற டச்சே இல்லாம போச்சேன். அதாவது குழந்தைங்க இன்னைக்கு செல்லை பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, சரிங்களா? எதை சாப்பிட்றாங்கன்னு குழந்தைகளுக்கும் தெரியல, எதை ஊட்டுறோன்னு தாய்மார்களுக்கும் தெரியல. ஆமா, அவங்களும் பார்க்குறாங்க, அவங்க எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிலாவுக்கு காமிச்சு சோறு ஊட்டின காலம் போய் இன்னைக்கு எதையோ காமிச்சு சோறு ஊட்ட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. நான் அதாவது மணிகண்டன் சொல்லி வரும்பொழுது அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா ஆசிரியருங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுட்டாங்க. என்ன, இதுதான் நிலவரம். பிரைவேசி போச்சு. இன்னைக்கு வாசிப்பு இல்லை, இன்னைக்கு இதனால எல்லாமே இன்னைக்கு சாபமா தான் இருக்கு, தீமை தான், நீங்க தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கிறாங்க. சகோதரியுடைய வாதத்தை ஏத்துக்கணும். இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே குளிர் ஜாஸ்தி, இப்ப எனக்கு குளிர் அதிகமாயிட்டு இருக்கு. என்னதான் அவங்க தீமைன்னு சொன்னாலும் தீமைக்கும் நன்மை பயக்கும்ங்கிறத காமிச்சு கொடுக்கறதா தமிழருடைய மரபு பண்புன்னு சொல்லி, இவர் மருத்துவத்துறையில வள்ளுவரா இருக்கிறதுனால நம்ம வள்ளுவர் மாதிரிங்க, இவர் வல்லவர். நன்மையேங்கிற அன்னைக்கு வலு சேர்க்கறதுக்காக திரு தியாகராஜன் வாங்க என்ன பேசுறீங்கன்னு பார்த்துருவோம். தேடிச்சோறு நிலந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி திரும்பம் விழன்று வேறுபாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பரமம் மீதி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைச்சாவோ என்று வீரக்கவிஞன் பாரதியாரின் வரிகளோடு நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் பேசுனதுக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசிரியர் நல்ல பல குறிப்பை எடுத்துட்டு திறமையான பேசுவாங்க. ஸோ இவங்க பேசியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும். சரிங்களா, ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி. ஆனால் கண்டிப்பாக தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு ரொம்ப நன்மை நமக்கு பயக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? சொன்னாங்க யார்கிட்டையும் டச் இல்லாமல் போயிடுது, படிக்கிற பழக்கம் போயிடுதுன்னு. அதுக்கெல்லாம் தான் என் கூக்கு ஆப் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது, பண்ண வேண்டாம், அதுவே கூக்கு ஆப் இருக்கு. ஸோ அது நீங்க கேட்டீங்கன்னாலே போதும், அதுக்காக நீங்க படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. கனெக்டிவிட்டி போச்சுன்னு சொல்றாங்க. கனெக்டிவிட்டி போனது ஏங்க காரணம்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ பேசணுங்கிற அப்படி இப்படி பேசும்போது ஒரு சண்டை வந்துச்சு. முன்னாடி சொன்னாரு, நடுவர் சொன்னார் இல்லைங்களா, வீட்டுல கொஞ்சம் தான் பேச முடியும், அதுக்கு மேல பேசணும்னா அந்த சண்டை வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சண்டை அவாய்ட் பண்றது தான் தனித்தனியா போய் அவங்க பாக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்னன்னா, ஒரு பழக்கத்தை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உயரிய நோக்கத்துல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இது மற்ற நம்ம இன்டர்நெட் இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத கேட்குறாங்க. சமூக ஊடகங்கள் என்ன பண்ணலைன்ற மாதிரி கேளுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போது எதையுமே ஒரு நல்ல விஷயம்னா ரைட்ல வைங்க, ஏதோ கொஞ்சம் தீமையாச்சும் லெஃப்ட்ல வைங்க. நம்ம வாங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நடுவர் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்க, நான் அவங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வச்சிருக்கிறேன். அப்போ நாங்க சொல்றது உங்களோட எனக்கு பெரும்பான்மை அங்கதானே இருக்குங்க. கேட்டீங்கன்னா வரும்போது கேட்ட எங்க உட்காரணும், எல்லாம் வலது பக்கம் உட்காருங்க, நன்மைன்ற வலது பக்கம். அப்போ ஒரு நல்ல விஷயத்தானே வலது பக்கம் வைப்போம் நம்ம. அப்போ அதுலேயே புரிஞ்சு போச்சு அவரோட இதே அவருடைய தீர்ப்பு என்னன்றது அப்படியே தெரிஞ்சு போச்சுங்க. ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளோபல் கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்குது இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால. இல்லாட்டி யாருன்ற ஒண்ணுமே தெரியாம இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் த்ரூ இதுல என்னன்னா, ஒரு ஜியாகிரபிக்கல் பேரியர்ஸை நம்ம பிரேக் பண்றோம் இல்லைங்களா? நாடு மொழி இதெல்லாம் வித்தியாசம் இல்லாம ஒரு பெரிய அளவுல நம்ம அவரோட கனெக்டிவிட்டியை உண்டாகுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிஸை பில்ட் பண்ண முடியுது நம்மளால. சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சீக்கிரத்திலே பரவுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால சொல்றேன், ரேரான டிசீஸ்லாம் இருக்குன்னு சொன்னா, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பேஷண்ட் இருந்தா கூட அந்த பேஷண்ட்டை பார்த்தா அது ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் கூட புதுசா ஒரு அந்த டயக்னோஸ் பண்ணிருக்காங்க ஒரு டாக்டர் இருப்பாருங்களே, அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படி இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணாட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இது கிடைச்சிருக்கு.
இதெல்லாம் இல்லைன்னா எப்படி கிடைக்குங்க? அதே போல ரியல் டைம் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கம்யூனிகேட் பண்ண முடியுது. இல்லாட்டி முன்னாடிலாம் பார்த்து ஒருத்தவங்க ஒரு நாட்டில் ஏதோ சொன்னாங்கன்னா அது திருப்பி வர்றதுக்கு இன்னொரு நாட்டுக்கு அதே செய்தியா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லைங்களா? ரொம்ப நாள். இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண ஒரு விஷயம் எடுத்துங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்துல காந்தி தாத்தா இருந்தார். காந்தி வந்து மகாத்மா காந்தி வந்து எல்லா ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி யாத்திரை எடுத்துக்காருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு காந்தி யாத்திரை நடத்த போறாருன்னு சொன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து கடைக்கோடியில் இருக்கு கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சாகணும் இல்லைங்களா? அப்போ அது டைம் எடுக்கும். இன்டர்நெட் வச்சிருந்தாரு. அப்ப இன்டர்நெட் இல்லாத காலத்துல உண்மையை பேசினாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இன்டர்நெட் இருக்கிறப்ப போய் பேசுறீங்க. இல்ல நான் என்னன்னா சீக்கிரத்துல அது பரவுதுன்றேன். இப்ப அவர் சொன்னது அதே வார்த்தைக்கு உண்மையா அப்படி இங்க வரணும் இல்லையா? அது வந்து உண்மைத்தன்மையே இப்ப வந்து இருக்குது. அதாவது என்னன்னா லைவா நீங்க பார்க்கும்போது அவர் என்ன பேசுறது நீங்க லைவாவே கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால இன்னொன்று என்னன்னா நம்ம நடுவர் அவர்கள் ஃபேஸ்புக்கு நானும் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கேன். அவரோட சிறந்த நண்பர். அதனால தீர்ப்பு கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒவ்வொன்றும் பண்றது எல்லாமே ஃபேஸ்புக்ல தான் போடுறாரு. உண்மையா இல்லைன்னு அவரே கேள்வி எல்லாத்தையும் போடுறாரு. அவருக்கு எல்லாத்தையும் நான் லைக்ஸ் கொடுக்குறேன். நல்ல விஷயங்கள் தான் லைக்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா அவர் நல்ல விஷயத்தை மட்டும் தான் பேசுவார்ன்றது நம்பிக்கை இருக்குது. அதனால லைக்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவர் ப்ரொமோட் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்றாரு, ஃபேஸ்புக்ல தான் பண்றாரு. அப்போ அவர் ஐயா நான் கட்டடத்துறை வந்து ஃபேஸ்புக்ல பண்றது நேரா போய் கட்டடம் எல்லாம் நேரா தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்ட். ஆனா அந்த கட்டடம் கட்டுறது அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அடுத்த வேலை வேணுங்கிறதுக்காக அது அப்போ ப்ரொமோஷன் தானே. அப்போ பிசினஸ் ப்ரொமோஷனுக்கு அது யூஸ் ஆகுது. நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நம்மளால பர்சனல் பிராண்டிங்லாம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு டைரக்டா இஷ்யூஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு லாயல்ட்டி, பிசினஸ்ல லாயல்ட்டியா இருக்கும் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரிவிக்க முடியும். இல்லாட்டி ஒரு ஆக்ஷன்ல தான் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஒரு புதிய வித்தியத்துக்கு ரொம்ப நாளாகும். இன்னொன்று டைரக்டா பேஷண்ட் அது கஸ்டமரோட கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு சார்ந்தே தீர்ப்பு சொல்வான்றது நம்பி அந்த நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி விட வடவழியில் உட்காந்துட்டு வடகொரியாவுக்கு போயிட்டாரு. உலக அளவில் நடக்கக்கூடிய அவர் மருத்துவத்துறை இன்னைக்கு நம்ம வந்து மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் பயனுள்ளதா இருக்கு. கடைசியில் நீங்க எதுல வந்தீங்க? பூரா உங்களோட பூரா முகநூல்ல தானே பதிவு பண்றீங்க. இல்லை அதுக்கப்புறம் நீ இன்ஸ்டா என்னென்னமெல்லாம் இருக்கு வருங்க வந்துருச்சாருங்க. வருத்தமான செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? போன வாரம் ஒரு நண்பரை சந்திச்சேன். இது ஒரு பிரைவேட் ஆப், பேரை மறைச்சிட்டாங்க. என்னோடு தொடர்பில் இருக்க நீங்கள் தயாரா? அது ஒரு 3 கிலோமீட்டருக்கு தான் வேலை செய்யும். 10 நிமிஷத்துல 30 பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. நான் ரெடி நான் ரெடி நான் ரெடி. ஐயா சொல்ல மாதிரியான நிகழ்வுகளும் இருக்கு, மோசமான நிகழ்வுகளும் இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இண்டிவிஜுவலா எதுக்குங்க எங்களுக்கு பிரச்சனை? இண்டிவிஜுவலா சுதந்திரமா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் செல்போனோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகளாவிய வர்த்தகம் பண்றதுக்கு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு எங்க கொண்டு போயிட்டாருங்க? தண்டி யாத்திரை கொண்டு போயிட்டாருங்க. தீர்ப்பு இப்படித்தான் கொடுக்கணும் வேற மிரட்டிட்டு வேற போயிருக்கிறாரு. நான் முதல்ல ரூம்குள்ள வச்சு பேசிட்டு பாருங்க, எதுவா இருந்தாலும் இதுக்குள்ளேயே வச்சுப்போம். படி இறங்கி போயாச்சுன்னா நீங்க யாரோ நான் யாரோ. அதனால வந்து அப்படி ஒரு நம்பினாருன்னா அது அவருடைய பிரச்சனை, சரிங்களா? இருந்தாலும் இன்னும் 3 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் கேட்டு உள்வாங்கி மனசாட்சியின் பிறகு தான் தீர்ப்பு வழங்கும். வாங்க பூர்ணிமா பொறியாளர் என்ன பொறி தட்டுறாங்க அப்படிங்கிறத பாத்துறோம். வாங்க. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மைன்னு சொல்றாங்க, அதுல என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு பெருசா தெரியல. ஆப் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னாரு, அது ஆப் இல்லை அவங்களா வச்சுட்ட ஆப்பு. ஒருத்தவங்களும் அது புரிஞ்சுட்டா சரி. அப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டு வரும், தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் ஓஹோம், தண்ணீர் கரையில் முடிக்கிறோம் ஓஹோம். இப்பெல்லாம் வந்து செல்போன் வழியில தான் குழந்தைய பிறகுதுன்னு சொல்லலாம். அம்மா வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இருந்தே வந்து பக்தி பாட்டெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து சிக்கிரி சிக்கிரி பாட்டு தான் போட்டு எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. செல்போன் ஒளியில் பிறக்கிறோம் ஓஹோ அந்த மாதிரி தான் இது பாடணும் போல. அந்த செல்போன் வந்து அந்த குழந்தை பிறந்ததுல இருந்துன்னு பார்த்தா அதோட முடியறது இல்லைங்க.
வயசாகி இறக்குற வரைக்கும் அவங்க அதை தான் வச்சுட்டு இருக்காங்க. வயசானவங்க அப்போல்லாம் வந்து புக்கு படிப்பாங்க, இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் ஃபோன் தான் பார்க்குறாங்க. இதில் நன்மை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்புறம் சார் சொன்னார் கூட்டத்தை கூட்டுறதுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகங்கள் வந்து உதவியாக இருக்குன்னு. சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை கூட்ட தான் முடியுமே தவிர அங்கே ஒரு பிரச்சனைனா அந்த கூட்டத்தை கலைக்க முடியாது. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் எத்தனை குழந்தை இறந்துட்டாங்க, அவங்க பெற்றோர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். சமூக ஊடகங்கள் நன்மை தந்தாலும் நிறைய வந்து நமக்கு ஆபத்து மட்டும்தான் தருது. ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன், மாற்றம்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது, சுஜித் சார் நடத்துறது. அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துலேயுமே 200க்கு 200 மார்க் வாங்கியிருக்கா. அவகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, நீ எப்படிம்மா இவ்வளோ மார்க் வாங்கின அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு லைட்டு கூட இல்லைங்க, அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் படிக்கிறா. அவங்க ஸ்கூலுக்கு அவன் நடந்து போய் தான் படிக்கிறா, ஒரு கிராமத்தில் இருக்கா. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வேற எந்த வெளிச்சமும் இல்லை, என்னை சுற்றி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை, என்னோட நோக்கம் வந்து படிப்பு, அதில் நான் மார்க் வாங்கணும், என்னோட குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். செல்போன் ஒளியால இந்த வெளிச்சத்தினால எத்தனை குழந்தைகளோட வாழ்க்கை பாதிப்படையுது. அந்த ஃபோன் இல்லை, நான் அந்த விளக்கு வச்சு தான் படித்தேன், நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஃபோன் தான் வந்து எல்லாத்துக்கும் நிறைய செய்திகள் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, என்னதான் வந்து செல்போன் உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்தாலும் நம்மளுடைய அறிவு வந்து புத்தகங்களையும் அந்த நூலகங்களையும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. செல்போன்கிறது இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் மாதிரி, அது சலூன் கடையில் இருந்தால் முடிவெட்டுறதுக்கு உதவும், மருத்துவர்கள் கையில் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல சிகிச்சைக்காக உதவும். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்துட்டோம்னா 90% மக்கள் வந்து செல்போனுக்கு அடிமையாயிருக்காங்க. அதாவது யோசிக்கிறதே இல்லை, எல்லாரும் அவங்களுடைய முழு நேரமே செல்போன் பார்க்கறதுங்கிற மாதிரியே ஆயிட்டாங்க. இதனால நிறைய உடல்நல பாதிப்புகள் தான் வருது. சார் சொன்னாரு, நிறைய நோய்களுக்கு வந்து அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கிறோம், நோயே அதுல தாங்க வருதுங்கிறேன் நானு. அப்புறம் குளோபல் கனெக்டிவிட்டின்னு சொன்னாரு, எங்கேயோ இருக்கவங்க மூலமா நம்ம இணையறோம், தேவையில்லைங்க, பக்கத்துலயும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட நீங்க நல்லா பேசுனீங்கனாலே போதும். ஏன் வெளிநாட்டுல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? நிறைய பெண்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்ல முகம் தெரியாதவங்க கிட்ட பேசி காதல் உண்டாகி திருமணமாகி நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேங்க ஐயா. அப்புறம் இப்போ தற்போதைய சூழ்நிலையில வீட்டுல டைவர்ஸ் நடக்கிறதுக்கே போன் தான் காரணங்கிறேன். எத்தனை கணவர்கள் அந்த மனைவியோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க, ஏதோ வந்து அவர்கிட்ட கேட்டுதான் சொல்லணுங்க. 100% இல்லைன்னு அடிச்சு சொல்லுவாங்க ஐயா. இல்ல அவங்க சொல்றதுனால அவர்கிட்ட கேட்டுதான் சொல்லணும்னு சொல்ற மாதிரி. யாருமே பேசுறது இல்லைன்னு தெரியுதுங்க ஐயா. அப்படி இருந்தா டைவர்ஸ் ஏன் அதிகமாகுது? அதாவது பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தைகள் வந்து ஒரு பெற்றோர்கள் தான் வந்து ரோல் மாடலா எடுத்துட்டு வராங்க. இப்ப வந்து பெற்றோர்களே போன் பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப குழந்தைய நம்ம எங்க திருத்த முடியும்? ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமூக ஊடகங்களை ஒதுக்கிட்டாலே போதும்னு நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து தீமை எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நீங்களே முடிவு சொல்லுங்க, இதுல நன்மை இருக்கான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. ஆப் இல்ல, உனக்கு நீயே வச்சுக்கிட்ட ஆப்பு. இன்னைக்கு குழந்தைகள்லாம் வந்து சுப்பிரபாத கேட்ட காலங்கள் போய் இன்னைக்கு கூகுள்ல இருந்து சூப்பர் பாதங்கள் கேட்கக்கூடிய நிகழ்வுல வந்துருச்சு. இது ரெமெடி கிடையாது, வியாதின்ட்டாங்க. இது ரெமெடி கிடையாது, வியாதி. இன்னைக்கு ஊடகங்கள்ங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாதி. யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. எங்க இல்லை இடையூறுகள் சொல்லுங்க அப்போ. அதாவது இணக்கமான உறவுகள், குரான் ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மணந்து வாழுதல் எனது வழிமுறை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் வம்சம் விருத்தியாகிறதுக்கு. அது எப்படிங்க முறைப்படுத்தி. அப்போ இன்னைக்கு அந்த ஒரு ஒப்பற்ற பந்தம், திருமணம் அப்படிங்கிற நிகழ்வே இன்னைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைவர்ஸுங்கிற சூழ்நிலைக்கு போயிருச்சு. எதனால? ஊடகத்தினால. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட டைம் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா
உண்மையாலுமே இப்போ வந்து இங்கே கலந்துட்டு இருக்கவங்களுக்குள்ள ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு இவங்க தான் உண்மைதான் பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு சொல்லி ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குற ஒரு மிஷின் ஒன்று வச்சோம்னு சொன்னோம்னா எனக்கு தெரியல சூழல். அப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நன்மையை காட்டிலும் தீமை தான் அதிகமாக இருக்கு, தீமை தான் அதிகமாக இருக்கு. சரி, அப்படியே இருந்தாலும் இன்னும் 2 பேர் இருக்காங்களா? ஐயா சாமிநாதன் ஐயா, உங்க அணியினுடைய இறுதி பேச்சாளராக வர்றாரு, வாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்ற என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம், தாய் தமிழுக்கு வணக்கம், நடுவர்கள்ட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமான காலை வணக்கம். நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் தற்காலத்தில் நன்மையே செய்கின்றது என்பதை அடுத்ததாக கூறுகிறேன். மெதுவாழ்த்துங்க. காரணம், எங்கு சென்றாலும் எப்பொழுது நினைத்தாலும் இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு அனைத்தையும் பெற முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும், அதை இங்கிருந்தே செய்யலாம். ஐயா, எதை கேட்டாலும் கிடைக்குங்களா? இல்ல, எதை கேட்டாலும் கிடைக்கும். அவர் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நபரை சென்று சந்திக்க வேண்டுமா, அவரை இங்கிருந்தே சந்திக்கலாம். தோஸ்த் ஆப் நேரம் விரைவாகாது. முன்பெல்லாம் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், புகை வண்டியில் செல்ல வேண்டும். பேருந்தில் சென்று சந்தித்தோம். அது இரண்டும் கிடைக்கவில்லை என்றால் மாட்டு வண்டியில் சென்று சந்தித்தோம். அதுவும் இல்லை என்றால் நடந்தே சென்று சந்தித்தோம். இப்பொழுது தற்காலத்திலே சூழல் தலையீடாக மாறிவிட்டது. நாம் நேரில் சென்று சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு அவரை சந்திக்க முடியும். ஆனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மன உளைச்சல் ஏற்படுகிறது, நேரம் விரயமாகிறது. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு துணையாக வந்த சாதனம்தான் சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் என்று சொன்னால் எத்தனையோ சமூக ஊடகங்கள் இருக்கிறது. நமக்கு அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையில ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, டெலகிராம், இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். தொலைக்காட்சி முதலில் வந்துவிட்டது, செய்தித்தாள் எத்தனையோ இருக்கிறது, சொல்லிக்கொண்டே செல்லலாம். எனக்கு கொடுத்திருக்கிற டைம் நேரம் பத்தாது. ஆகவே நான் எனக்கு நேரம் கருதி மொபைல் போனை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அலைபேசி, இந்த அலைபேசியை எடுத்துக்கொள்ளுங்கள். அலைபேசி இல்லாமல் யாரால் வாழ முடியுமா? சொல்லுங்கள். நடுவர்களே, நீங்களே வாழ முடியுமா? இல்லை நீங்கள் தான் வாழ முடியுமா? அது என்ன நடுவர் அவர்களே? நடுவர் நீங்கள் தான் நடுவராக இருந்து செயல்படுகிறீர்கள், தீர்ப்பு வழங்குகிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்டால் மற்றவர்கள் எடுத்துக்கு வர முடியும். அதற்காக நடுவரை அழைக்கிறேன். நடுவில் உட்கார்ந்துருக்கணும் நடுவர், வேற என்ன, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அலைபேசி ஒன்று கையில் இருந்தால் போதும். உங்களுக்கு பணம் வேண்டுமா? என்ன வேண்டும்? உணவு வேண்டுமா? மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேண்டுமா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேண்டுமா? இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டுமா? பாட்டு வேண்டுமா? சினிமா வேண்டுமா? உங்களுக்கு என்ன வேண்டும் நடுவர்களை கூறுங்கள். என் வீட்டுல கேட்டுதான் சொல்லணுங்க. எதையாவது நான் சொல்லிட்டு போய் நான் கூறுவதெல்லாம் உண்மை. சிந்தித்து பாருங்கள். மொபைல் போன் இல்லாமல் சில பேரால் வாழ முடியாத நிலையில் இருக்கிறார்கள். உணவும் கூட இல்லாமல் இருந்து விடலாம். ஆனால் அலைபேசி இல்லாமல் வாழ முடியாது. சில பேர் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அதற்கு முன்பாக அலைபேசி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ அலைபேசி மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம இருக்கிற இடத்துல இருந்த ஒரு டாக்ஸி புக் பண்ண முடியும். சொன்ன வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும், நாம் நிற்கிற இடத்துல நிற்கும். அதற்கு அடுத்து உணவு வேண்டுமா? ஒரு பட்டன் தட்டுங்க, உணவு வரும். எந்த பட்டன் தட்டணுமோ அதுதான் ரொம்ப முக்கியம். முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, சமூக ஊடகங்கள் தீமையை தருகிறது. அப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, அலைபோன் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. கல்வி கற்க வேண்டுமா? ஆங்கிலம் கற்க வேண்டுமா? அனைத்தையும் இந்த அலைபேசியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். விஞ்ஞானத்தின் கருவியை துணையாய்க் கொள்வோம், பயனோக்கொள்வோம் என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கூறுகிறார். நண்பர்களே, நீங்க சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய அலைபேசி தீமையை தருகிறது என்று குறிப்பிட்டார் ஆசிரியர் அவர்கள்.
சமூக ஊடகங்கள் அலைபேசி தீமையை தருகிறது என்று சொன்னால், நீங்க சினிமா பார்க்குறீங்க, சினிமா பார்க்காம இருக்கிறீங்களா? சினிமாக்கள் நன்மையும் தீமையும் ரெண்டுமே இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நன்மை மட்டும்தான். நானெல்லாம் அன்று முதல் இன்று வரை சினிமா திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நன்மை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு வார்த்தானது நம்முடைய நோக்கத்தை மட்டும் குறிப்பார்த்து கொண்டு நண்பர்களே, நன்மையை தான் தருகிறது என்பதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தேன். ஆனால் நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். இன்றைய தற்காலத்தில் அனைவருக்கும் நன்மையே தருகின்ற அற்புதமான சாதனம் அலைபேசியே. ஆகவே சமூக ஊடகங்கள் நன்மைதான் என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. திருப்புமுனை சொல்லியிருக்க, பெல் அடிச்சு பேசுறது நிறுத்துறேன்னா இதுதான் கடைசி மேடை. அழகா சொன்னாரு. லைவ்ல காமிக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மெக்கா சென்ற ஒரு 55 வயது சகோதரி மதியானம் சாப்பிட்டுட்டு எந்த இடையூறும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு படுத்தவங்க இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ரிட்டர்ன் ஃப்ளைட். அப்போ பொதுவாக இந்த மாதிரி புனித பயணத்தில் இருந்தால் அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க. 3 பெண்கள், ஒரு பெண் துபாயில் இருக்காங்க, 2 பெண். நான் ப்ரேயருக்கு போயிட்டு வரேன், இந்த தகவல் வருது. ஒரு 5 நிமிஷத்தில் போகிறோம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறோம். அந்த குழந்தைகளுடைய பெரிய பொண்ணுக்கு எப்படி ஒரு 30-35 வயசு இருக்கும். அந்த குழந்தைகளுடைய கதறலை எங்களால் கன்வின்ஸே பண்ண முடியல. அவங்களுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாமல் சர்க்கரையின் காரணமாக ஒரு கால் பாதி எடுத்துட்டாங்க. அதனால அவர் இந்த பயணத்தில் போக முடியல. அவரும் அரசு பொறுப்பில் இருந்தவர். எப்படியாவது என்னுடைய மனைவியினுடைய அந்த பூத உடலை இங்கே கொண்டு வந்துடணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுறோம். இல்லை, ஒரு சிறந்த இடத்துல போய் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபரை இறந்த அந்த உடலை இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவியின் மூலியமாக அழுகைகள் வந்த போதிலும் கூட பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு நாங்கள் லைவ்ல பார்க்குறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு தட்டுனா சோறு, தட்டுனா காரு. எப்படிங்க? தட்டுனா காரு. ஐயா சொல்றாரு, தட்டுனா 2 போயிருது. அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா, தீமையும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு அங்க என்ன மேல உத்தரவு கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அதனால இறுதியாக ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஈரோட்ல இருந்து வந்திருக்க ஐயா பூபதி, வாங்க, உங்களுடைய தகவல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இனிய காலை வணக்கம். அழகா பேசினாங்க. நன்மைன்னு பேசினாங்க. நன்மையாவே இருக்கட்டும், வாழ்த்துக்கள். தீமைங்கிறது 100% இருக்குது, நான் உறுதியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது கொஞ்சம் ஏன் சோசியல் மீடியான்னு நம்ம எல்லாமே பேசுகிறோம், சின்ன சயின்டிஃபிக்காக போகல. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2004 தான் ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2005 யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. படிப்படியாக வாட்ஸ்அப் 2009. அதுக்கு பின்னாடி தான் அந்த வாட்ஸ்அப் நமக்கு பிரபலமாச்சு. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மொபைல் எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. அந்த வாட்ஸ்அப் அதிகமாக வந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் நம்பணும், நிறைய விஷயங்கள் ஆர்வமாக பார்த்தா நிறைய நம்பணும். ஆனால் இப்போ வர என்னாச்சு, அது மேலே நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய வருது. ஒரு சில பேர் நம்பினீங்கெல்லாம் நிறைய பாதிக்கிறாங்க. உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் தான் நல்ல லீடிங்கு. அதுக்கு இப்போ நம்ம கிரிக்கெட் வீரர் தான் ரொம்ப 374 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபாலோயர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அடிமையாயிருக்கிறோம்? அப்போ இந்த அளவுக்கு நம்ம அடிமையாக காரணம் என்னன்னா, நம்மளோட மொபைல் ஃபோன், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. அப்போ ஃபேஸ்புக்கில் எதுன்னு நிறைய போலி ஃபேக்கான ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ்க்காக ஐடி கிரியேட் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் டம்மியை கிரியேட் பண்ணி நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ணி நல்ல வசனங்கள் பேசி நிறைய பேர்த்த கவர் பண்ணி பணம் பறிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ ஒரு இன்சிடென்ட் நினைச்சு லாஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் நியூஸ் பேப்பரில் படித்தேன். லண்டனில் ஒருத்தர் இருக்காரு, ஜென்ஸு, சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவங்க மேரேஜ் ஆகிட்டாங்க, பட் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் அவங்க பார்த்துட்டாங்க. ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, சரி நல்ல ஒரு நண்பர் கிடைச்ச ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க என்ன மேரேஜ் அளவுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சரி நான் சென்னை வரேன்,
நான் வந்து நேரில் பேசிக்கலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக வந்த உடனே ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் எழுத சொல்கிறாரு, இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு அமௌண்ட் வேணுங்க, என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லைங்க, அதனால் நீங்கள் முடிஞ்ச ஒரு 3 lakhs கொடுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பிட்டை போடுறாரு, ஒரு 3 லட்சம் கேட்டார். அடுத்து அப்படியே படிப்படியாக வந்து ஒரு 30 lakhs அடிச்சிட்டார். அடிச்சுட்டு அடுத்த செகண்டே காணாமல் போயிட்டார். அப்போ அந்த ஃபேஸ்புக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நன்மை நினச்சிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு செய்திகள் வந்து கிடைச்சதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்போ சோசியல் மீடியாங்கிறது அவங்க நன்மைன்னு சொல்லிட்டாங்க, அதே இன்னொரு பக்கம் வந்து நமக்கு தீமை இருக்குது. கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணால் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம் காதல் சர்வசாதாரணமாக போகுது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்னன்னா கல்லூரியில் படிக்கிறாங்களோ இல்லையா, மொபைலை படிக்கிறாங்க. மொபைலை படிச்சு அவங்களுடைய திங்கிங் போயிடுது. இப்போ தேசம் எங்கே போயிட்டு இருக்குது, எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் நம்ம குடும்பத்திலேயே இருக்குது, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைகிட்ட வந்து ஃப்ரீயாக பேச முடியுதுங்களா? சொல்லுங்க. ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அங்கே என்ன நடக்குது சொல்லுங்க? ரொம்ப இதாக இருக்கு. ஒரு நாள் நீங்கள் ஸ்டாப் பண்ணு சொல்லுவீங்களா? கேட்க முடியுங்களா? அந்த இடத்துல நம்ம அமைதி காக்கணும். காரணம் நம்ம குழந்தை ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துக்கு. ஏன்னா டிசிஷன் ஃபாஸ்ட் நெகட்டிவாக தான் போகுது, பாசிட்டிவாக எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவங்களுக்கு அந்த தாட் போகுது, நெகட்டிவ் தாட் தான் இருக்குது. நாம என்னதான் பாசிட்டிவ் பேசினாலும் நோ சான்ஸ். அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வர்றதுனால நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவங்க தேடுதல் என்னது, நெகட்டிவா போகுது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நெகட்டிவா தான் கொடுக்குறாங்க, பாசிட்டிவா கொடுக்கல. நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் நல்ல நண்பர்களையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களோட தாட்ஸ் அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த காதல் போய் எங்கேயோ போய் கடைசியில வந்து மாறி போய் அவங்க வாழ்க்கையே போகிற அளவுக்கு குடும்பம் மற்றது எல்லாமே மாறப்போகுது. அப்போ இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒன்று நல்ல செய்தி இருக்கு, பட் அவங்க எடுத்துக்கிற விதம் என்னது இப்படி இருக்குது. அதனால 100% வந்து நம்ம சோசியல் மீடியா இன்னொரு பகுதி வந்து நமக்கு டேஞ்சரஸ். அடுத்து டெலகிராம்ஸ். அதில் நிறைய படங்கள் நிறைய படங்கள் புது படங்கள் அதுக்காகவே டெலகிராம் வச்சு லிங்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. 1000 கணக்கில் ஆட் பண்ணுங்க, பின்னாடி ஃபாலோவர்ஸ் கேட்டால் டெலகிராமில் இருக்குது, எனக்கு நிறைய படம் வருது, உங்களுக்கு வேணுங்களா சார் அப்படிங்க. எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுது. இது மாதிரி அடுத்து வாட்ஸ்அப்புங்கிறது இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் தோட்டத்தில் தண்ணி கட்டிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் நண்பர் அனுப்பிச்சார். இது மாதிரி வந்து நான் கடையை சொல்லிடுறேன், சரவணா ஸ்டோர்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு 100 நபர்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அவார்ட்ஸ் கிடைக்கிற ஒரு கிஃப்ட் பேக் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 100 நபர் நானும் தண்ணி கட்டிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். 90% போயிடுச்சு. கடைசியில் உள்ள எல்லாம் என்ட்ரு ஆனது. உடனே என்ன சொன்னேன், நெட்வொர்க் பிஸி. சூப்பராக இருக்கு, நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து என்ன எப்படி நம்மளை ஏமாத்துறோம் பார்த்தீங்களா? நாம என்ன பண்றோம், அதுக்கு டிராவல் பண்றோம். இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்ம உழைப்பும் நேரம் எவ்வளோ இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்ல வர்றது 100% நம்பி நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோம். அதுக்கு நாம என்ன பண்ணணும், கண்டிப்பா நாம வந்து யோசிக்கணும், மாத்தி யோசிக்கணும். இப்போ ஏன் இதையே நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் மாத்தி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப்ல நிறைய நினைக்கிறதுனா, பகல்காம் காஷ்மீர்ல பேன் பண்ணாங்க. என்ன காரணம்? அந்த பகல்காம்ல வந்து மீடியா வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் போகு அப்படிங்கிறனால அந்த என்ன அறக்கட்டளையை வந்து பேன் பண்ணாங்க. அதே மாதிரி மணிப்பூர்ல பயங்கரமான கலவரம் நடக்கும்போது அந்த இடத்துல நெட்வொர்க் வந்து பேக் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது என்னது, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல தீமைகள் போய் சேரு அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பேன் பண்றாங்க. ஓகே, இது வரைக்கும் கொடுத்த வாய்ப்புகள் நன்றி. இது ஃபேஸ்புக் ஐடி இல்லை, ஃபேக் ஐடின்னு சொன்னாருங்க. போலி உறவுகள், பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிகழ்வுகள். 100 பேருக்கு அனுப்பிச்சா 85 பேர் 90 பேர் வந்ததுக்கப்புறம் வெறும் ஒரு 5 ரூபா மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லுவாங்க. 5 ரூபா நீங்கள் உங்கள் கார்டுலேருந்து அனுப்பிச்சிருப்பீங்க, அடுத்த நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். 50,000 போயிடுச்சு. இந்த மாதிரி அதாவது ஒரு மில்லி வினாடியில் உங்களுடைய கவனச்சிதறல்ல அவங்க ஜெயிச்சிடறாங்க. அதாவது அந்த பொருள் 1000 ரூபான்னு தெரியும், நீங்கள் 100 பேருக்கு அனுப்பிச்சதுனால 1 ரூபாய்க்கு தர. அந்த 1 ரூபாய் எப்படி அனுப்பணும், இந்த முறையில் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க, அதை பூரா ஹேக் பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்க. அவர் சொல்றது உண்மைதான், இருக்கு இல்லைன்னு சொல்ல பாருங்க. ஏமாற்றம். பகல்காம் நிகழ்வு சொன்னார். கரூர் சம்பவம், அரசியல் பேச வரல, கரூர் சம்பவம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து மீடியா அப்படின்னு எடுக்கும் பொழுது சமூகம் சார்ந்து வரும்போது குடும்பத்துக்குள்ளேயும் இடையூறு தான், பர்சனலாகவும் இடையூறு தான். பக்கத்தில் வச்சுட்டு படுத்தீங்கன்னா பூரா எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. வாசிப்பு போய் இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி
ஆணித்தரமா ஈரோட்டுக்கார் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருந்தாலும் கூட 108ஓட வேகமா நமக்கு எல்லாமே சொல்லிட்டார். நல்லா தட்டலாங்க, தட்டுறதுன்னு முடிவு நல்லதை தட்டுங்க. திருப்புமுனை எதுவுமே பஞ்சமே வைக்காது. இப்ப என்ன உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்ல போறேங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி எதை சொல்ல போறேங்கிற கவலை எனக்கு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மார்க் போட்டு பார்க்க கருத்துக்கள்லாம் எடுக்கும்போது இப்படி பார்த்தா இவர் பெருசா தெரியறார், இப்படி பார்த்தா இவங்க பெருசா தெரியறாங்க, எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நடுவரோட திறமை. நேரா பாருங்க, அவங்க வருங்க, எங்கேயும் பார்க்காது, நீ நேரா பாரு, ஏன்னா அவங்க வர்ற இடம் அந்த மாதிரியா இருங்க. இப்ப அதனால எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவு தேவைப்படுதுங்க. தீர்ப்பு மாறி ஒரு சிலம்புல வந்த சிக்கல் உங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்புக்கு ஆளாகிறதுக்கு நான் தயார் இல்லைங்க. கோவலன், மாதவி, கண்ணகி, சிலப்பதிகாரம் தெரியும் நினைக்கிறேன். இல்லை நீங்க எல்லாம் பார்க்கறத பார்க்கும்போது எந்த ஊர்ல நீ இருக்கிற, அதனால சொல்றேன் பாருங்க. அதனால அந்த வம்புக்கு ஒன்றும் நான் வர தயாரில்லை. இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி துல்லியமாக 2 நிமிஷத்துல பெல் அடிப்பேன், 3ஆவது நிமிஷத்துல முடிச்சுட்டு இறங்கிடுறோம். 3 நிமிடங்கள் அணி தலைவர்களுக்கு மட்டும். வாங்க மணிகண்டன், உங்களுடைய அணியை வலு சேர்க்கும் விதமாக. மேடம் சொன்னாங்க, என் பையன் ரூமுக்குள்ள போனாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, இங்க அமைந்திருக்கிற 3 பேருக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, 3 பேரும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. எல்லாம் 4000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சக்கரை வருங்க, லட்டு சாப்பிட்டா சக்கரை வருங்க, யாரும் லட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்ற ஆளுங்க. இவங்களுக்கு தெரியுமா, இவங்க ஐபோன் வச்சிருக்காங்க, ஆப்பிள் ஐபோன் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்டோட வீடியோ காலில் பேசிக்கிட்டு அது என்னத்துக்கு பெருசா நன்மை செஞ்சிருக்கு நீங்க வேற அப்படின்றாங்க. அடுத்ததா அப்துல் கலாம் சொன்னார் பாத்தீங்களா அப்படின்னு. ஆமாமா சொன்னாரு. எதுல பாத்தீங்க நீங்க? அது அந்த தகவல் எதுல பாத்தீங்க? சமூக ஊடகங்கள் தான் நீங்க பாத்தீங்க. பத்தமடையில இருந்துகிட்டு பத்தமடையில பாய் செய்யறாங்க, அந்த ஊருக்கு மட்டும் போதுமா? வெளியூருக்கு வேண்டாமா? கோவில்பட்டி கடலை மிட்டாய் கோவில்பட்டிக்காரங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? உலகத்தில் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாமா? ஐயா, காமால வந்தவங்களுக்கு பார்க்கறது எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். குறையாகவே பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு எல்லாமே குறையாகத்தான் தெரியும். நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா என்ன சொன்னார் அருள் தந்தை, உங்கள் எண்ணங்களை சீரமையுங்கள் ஐயா, உங்கள் எண்ணங்களை நல்ல வழியில சீரமைங்க. அதுக்குத்தான் அத்தனை தவ முறைகளையும் வாழ்வியல் பயிற்சி முறைகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சுஜித் சார், அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை பாவம், இருட்டில் படிச்சு ஏமா இருட்டில் படிக்குது, 1000 வகுப்புகள் இருக்குதுமா, கல்விக்காக உதவுறதுக்காக இங்க இல்லையா? அத்தனை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு இருட்டில் இருட்டில் படிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாம் விட்டுட்டு மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு இருட்டிலேயே படிச்சது எதுக்குங்க? இன்னைக்கு 1000 அமைப்புகள் இருக்குதுங்க அதுக்காக உதவி செய்வதற்கு. இந்த குயில் கிட்ட போய் நீ ரொம்ப அழகா இருக்க, அழகா பாடல, ஆனா கருப்பா இருக்க அப்படிங்கிறதும், அப்புறம் ஒரு மலர்கிட்ட போய் நீ ரொம்ப அழகா பூ பூக்கிற, ஆனா அவங்ககிட்ட முக்கள் இருக்கிறது அப்படின்னு குறை சொல்லியே பழகியவர்களுக்கு பார்ப்பது எல்லாமே குறைகளாகத்தான் தெரியும் ஐயா. நன்மைன்னு ஒரு பக்கம் இருக்கு, மனித நேயம்னு ஒரு பக்கம் இருக்கு. இந்த படம் வந்து பாருங்கள், மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு நிகழ்வு, கோல் சிரப் இருமல் சளி மருந்து குடித்த 11 குழந்தைகள் உடல் வீங்கி இறந்துருச்சுங்கய்யா. அதை தயாரித்த நிறுவனம் எங்க இருந்து தெரியுங்களா? காஞ்சிபுரத்தில் இருந்ததுங்க. உடனடியாக அந்த தகவல் சமூக ஊடகங்கள் பரவி அதன் வாயிலாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பகுதியில் அந்த அத்தனை மருந்துகளும், இந்த நிறுவனம் தயாரித்த அத்தனை மருந்துகளும் தடை செய்யப்பட்டது. தெரியுமா? டைஎத்திலின் கிளைகோல் என்பது அந்த இருமல் மருந்து பாட்டில் 1% 0.1% இருக்கணும். ஆனால் 48.6% அந்த கெமிக்கல் இருந்திருக்குது. பெயிண்ட் கெட்டியாகாமல் இருப்பதற்காகவும் பிளாஸ்டிக்காக கெட்டியாகாமல் இருப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட பொருள். ஆயிரக்கணக்கான குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள் காப்பாற்றதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் பையன் ரூமுக்குள்ள போய் கதை சாதிக்கிறான், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் நன்றாக விழித்து பாருங்கள், நன்மை இந்த உலகில் நிறைந்து கிடைக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டுகிறேன். சொன்னாரு நன்மை அணியில FB ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க.
கை தட்டுபவர்களாக இருக்கணுமா இல்ல கைத்தட்டு வாங்குறவங்களா இருக்கணுமாங்க நாம எல்லாம்? இவங்க கை தட்டுறவங்களா மட்டும்தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணில சொன்னாங்க, நாம இந்த ஸ்மார்ட் போன்ல ஏத்துற எல்லா ஆப்பும் நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப். பணத்தோட வேல்யூ தெரிஞ்சுதுங்க. நம்ம கையில இருந்து கொடுக்கும் போது ஒவ்வொரு பணத்தோட மதிப்பு தெரிஞ்சுது. இன்னைக்கு போன்பே, கூகுள் பே எல்லாத்துலயும் அசால்ட்டா உடைக்கிறோம். இப்படி காமிச்சா எல்லா பணத்தையும் இது பண்றோம். பணத்தோட மதிப்பு குழந்தைங்களுக்கு தெரியல. இதுதான் உங்க சமூக ஊடகம் சொன்னாரு. அவர் சொன்னாரு, நாங்க எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்ட பண்ணு பெருமையா சொல்லிக்கிறோம். இவங்க புக் பண்ணி சாப்பிட்றதையே பெருமையா சொல்றாங்க. புக் பண்ணி சாப்பிட்டோம், எந்த கெடுதலும் நம்ம உடம்புக்கு வரல, நல்ல ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு யூடியூப்ல பாக்குறோம். உண்மையா இல்லையா? குழந்தை புதுசா கல்யாணமான இதுல சொல்லித்தரோம். யூடியூப்ல பார்த்து சொல்லி எவ்வளவு உடம்புக்கு கெடுதல்ல போய்கிட்டு இருக்கோங்கிறது தெரியல அவங்க. அதாவது இன்னைக்கு அதிகமா பொய்யான வாழ்க்கையை இந்த சமூக ஊடகம் நமக்கு வாழ கத்துக் கொடுக்குது. உண்மையை மறைக்கிற அளவுக்கு நம்ம சமூக ஊடகம் நம்மள கெடுத்திருக்கு. சமூக ஊடகங்களை அளவா பயன்படுத்தினா மருந்து, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி சமூக ஊடகங்களை நம்ம அளவுக்கு மீறி பயன்படுத்தி நாம நஞ்சாகாம இருக்கணும். உலகை இணைக்கிறது சமூக ஊடகம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நிஜ வாழ்க்கையோட தொடர்பை குறைச்சது அப்படின்னா அது சமூக ஊடகங்கள் மட்டும்தான். நான் மீண்டும் சொல்றேன், இயந்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை இதயங்களுக்கு கொடுத்து குடும்பத்தோட அன்பான வாழ்க்கையை வாழுங்கள், வாசிப்பை நேசியுங்கள் அப்படின்னு சொல்றேன். நம்ம சமூக ஊடகங்கள் நம்ம உயர்த்தவும் முடியும், அதே சமூக ஊடகங்கள் நம்மள வீழ்த்தவும் முடியும். இன்றைய சூழலில் சமூக ஊடகங்கள் நம்மை ஆள வேண்டுமா இல்லை நாம் சமூக ஊடகங்களை ஆள வேண்டுமா என்பதை நடுவர் அவர்கள் நல்ல கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று இந்த அருமையான வாய்ப்பை இந்த நல்ல நாளில் வழங்கிய எனக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவதுங்க, தலைப்பு ஆண்களா பெண்களான்னு தான் போச்சு. ரிசல்ட் சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். ஆணுன்னு சொன்னாலும் பிரச்சனை, பெண்ணுன்னு சொன்னாலும் பிரச்சனை. இது வரைக்கும் வாழ்க்கை 25வது வருஷம் போயிட்டு இருக்கு. சரிமா சாரிமானே ஓடிட்டு இருக்கு. இப்போதாங்க நான் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா சிரிக்க தெரிஞ்சவர், சிந்திக்க தெரிஞ்சவர், தலைப்பை வேற மாதிரி மாத்திருங்க. நான் வீட்டுக்கு போன தீர்ப்பு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பல வகைகளையும் பார்த்தீங்கன்னா இது நன்மையா தீமையான குழப்பத்தில் தான் போய் நிற்குதுங்க. குழப்பம் குழப்பம் குழப்பம். இண்டிகோ ஃப்ளைட்டு டிசம்பர் 1 ஆரம்பிச்சது பார்த்தீங்க. ஃப்ளைட்டில் போகாதவனுக்கெல்லாம் கவலை. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 40, நேத்து 54. அங்க போய் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகள். டெல்லியில ஒரு நபர் கதறாரு. என்ன கதறாருங்க? என்னுடைய மகளுடைய இயல்பு மாதாந்திர தேவை ஏற்பட்டு விட்டது, இப்படி பண்ணனா எப்படி? உணர்வு. 12 வயசுக்கு ஒரு புள்ள பெற்றோரோட 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டுச்சு. தனது வலது கையை முழுமையா இழந்துருச்சுங்க. பெற்றோர்களுடைய நம்பிக்கை, ஆசிரியர்களோட நம்பிக்கை அந்த பெண் இலக்கல. செயற்கை கை பொருத்திக்கிச்சுங்க, இடது கையில எழுத பழகுச்சுங்க. 2025 மே 19 அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆஃப் எர்ணாகுளம் பார்வதி கோபகுமார் இந்தியாவில் முதல் டிசபிள்ட் IAS. ஒரு அற்புதமான ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு வசதி வாய்ப்பு பெற்ற ஒரு மைனர் மாப்பிள்ளை இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல நண்பரும் இருந்தார். நல்ல பொருளாதாரம். மைனர் அப்படின்னு சொன்னாலே எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆமாங்கிறீங்க, அப்படியான்னு சொல்றீங்க. அவங்க வேற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. பொருளாதாரம், ஏகப்பட்ட பொருளாதாரம். தேவையில்லாத சகவாசம். திடீர்னு மரணம் அடைஞ்சிறார். 2 வாலிப குழந்தைகள் அவருக்கு. அவரோடு நெருங்கிய தொடர்புடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரு 15 ஆண்டு கழிச்சு எதேச்சியா அந்த ஊர் வழியா போகும்போது என்னுடைய நண்பனுடைய குழந்தைகள் 2 பேர் இருந்தாங்களே, இது நான் சொல்றது அந்த காலம், சரிங்களா, பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லி போகும்போது முதல் மகனை சந்திக்க போறார். அட்ரஸ் எல்லாம் கேட்டு நான் பேரை சொல்லி போயாச்சு. போனா
உள்ள இவரை பார்க்கவுமே வாங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாரு. தெரிஞ்சிருச்சு, அது முகம் பாவன் தெரிஞ்சிருச்சு பாருங்க. என்னப்பா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சா A4 பக்கம் 4 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட்டுங்க. அந்த ஆள் மட்டும் உங்க நண்பன் அத்தனை சொத்து சோகத்தை பூரா என் தாத்தன் பாட்டம் பூட்டம் எல்லாம் சேர்த்து வச்சு எங்களை இப்படி நடு தெருவில் ஆளாக்கி எங்களை விட்டுட்டு இதெல்லாம் அந்த ஆளு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருப்ப அப்படின்னு நினைக்கிறீங்க. உடனே வீட்டுக்கு வந்த மருமக இந்த மனுஷனை போய் நான் கட்டினேன். எத்தனையோ வீட்டுல அந்த ஊர்ல அங்க கேட்டாங்க, இந்த ஊர்ல இங்க கேட்டாங்க. ஏன் போதா காலம் இந்த அம்மா ஏண்டா வந்தோன்னு வழி இல்லாம கொடுத்த காப்பியை வாங்கி குடிச்சிட்டு வர்றப்பான்னு கூட சொல்லாம கிளம்பிட்டாருங்க. நம்ம வீட்டுக்கே திரும்பிடுவோம். ஆனாலும் ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னொரு பையனையும் கூட பார்த்துருவோமே, இன்னொரு பையன் கூட பார்த்துருவோமே அப்படின்னோடனே தொலைவை பிடிச்சி போனா நல்ல ஒரு அற்புதமான மாளிகையான வீடு, நிம்மதியான வாழ்க்கை. பார்க்கவுமே மாமா வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா உபசரிக்க. அப்ப ஒரு ஒண்ணுமே கேட்கல, எப்படிப்பா இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் அப்படின்னாரு. இந்த ஆளுக்கு கை காலெல்லாம் விரைக்குதே, அவன் ஒருத்தன் சாபமா விட்டு கொள்றான், இவன் என்னடானா எல்லாமே எங்க அப்பா தான். எனக்கு ஒன்றும் புரியலையே, அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் நண்பனாச்சே, எனக்கு தெரியும். அப்ப இல்லப்பா உன்னுடைய வசதி வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் எல்லாம் ஓகே, இது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலையா அப்படின்னோடனே, மாமா இந்த உலகத்துல எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எங்க அப்பா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அதுல இருந்து மாறி இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சு என்னை நான் மாத்திக்கிட்டேன், இன்னைக்கு இவ்வளவு இருந்து நான் ஒரு நல்ல நிகழ்வு ஆரம்பிப்பேன்னு சொன்னேன். ஒரே பெற்றோர் ஒரே நிகழ்வு அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்ட விதம். இன்னைக்கு ஏன் நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் சொன்னா ஒரு ஆளு சைஸா டேப்பரா பாக்குறது, இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன பண்ணதில்ல ஐயா விவரமா தான் பாத்தீங்கன்னா, இதுல ஒருத்தர் ஒரு அவசர வேலைனால பங்கு வராம போச்சு பாருங்க இந்த சீட்டுக்கு. நான் சொன்ன என்ன கொண்டு அந்த சீட்ல போட்டுருவாரு, இங்க வேற யாராவது அது உனக்கு தான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப இதெல்லாம் இந்த கருத்தினுடைய அடிப்படைகள்ல எடுத்து இதை பூரா எல்லாருடைய பக்குவங்களை எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சூழல் நினைவுக்கு வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எந்த ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் ஒளி விளக்கு ஏத்துவோம், தீபம் ஏத்துவோமா இல்லைங்களா? கண்டிப்பா ஏத்துவோம். சகோதரி நிறைய வந்திருக்கீங்க. இப்ப தீப ஒளி ஏத்துறதுக்கு என்னென்ன வேணும் நீங்க சொல்லுங்க. பாருங்க, விளக்கு, திரி, எண்ணெய். கண்ணன் சார் தான் கரெக்டா சொல்றாரு. மேட்ச் பாக்ஸ் சூப்பர், இங்க வருங்க. மேட்ச் பாக்ஸ் எப்படி ஏத்துவீங்க? கரெக்டுங்க, வந்துருச்சு பாருங்க மேட்ச் பாக்ஸ். அப்போ ஒரு ஒளி ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, அந்த தீபம் வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னதுல இருந்து எடுக்கும்போது முதல்ல என்ன வேணும்? எண்ணெய் வேணும், அத விளக்கு வேணும். விளக்குல என்ன வேணும்? சரி, எனக்கு எது வேணுமோ அதான் நான் சொல்ல முடியும் பாருங்க. எண்ணெய் அதெல்லாம் இருக்கு. திரி இல்லாம எரியுமா? திரி வேணுங்க. என்ன வேணுங்க? தீ 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 எண்ணெய், திரி, தீ சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திருத்தி. ஒரு தீபம் வேணும்னா எப்படி எண்ணெய், திரு, தீ வேணுமோ, எண்ணெய் திருத்தி. என்ன திருத்திங்க? எண்ணெய் திருத்தி. இன்றைய சமூக ஊடகங்கள் பெரும்பாலும் இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு ஸ்மார்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 3 வயசு குழந்தை தான். 5 செகண்ட்ல பார்க்க ஐ ஐ ஐ. நீங்களே எடுத்து பாருங்க. அவர் சொன்னார்ல 5000 ஃபாலோவருங்க, எத்தனை பேர் முழுசா பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியும். நான் 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட மெசேஜே பார்க்காம இருக்கிறாள் நானு. இன்னைக்கு பெரும்பாலும் சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது மன ரீதியா சமூகம் சார்ந்து இடையூறு அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டாலும், ஏத்துதான் ஆகணும். ஏத்துக்கிட்டாலும் சொல்றதோட ஏத்துத்தான் ஆகணும். இன்றைய காலத்தினுடைய கட்டாயம், இன்றைய சமூக ஊடகங்கள்
துணையாக, தீமை இருக்கு இல்லைன்னா சொல்ல வரலாம், ஆனால் துணையாக இருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் அல்ல, மாதா பிதா கூகுள் தெய்வமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு அதுல ஏதாவது பார்க்காத நாள் இருக்கா? நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு கேது, அது எனக்கு தெரியாதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ வேற பாக்குறாங்க. எப்படிங்க? அப்ப இருக்கும் பொழுது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஆற்றல் படைத்த தனித்தன்மையுள்ள மனிதருள் மாணிக்கமாக வாழக்கூடிய சுய புத்தியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நல்லவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம், ஒரு கத்தி போலி கழுத்தை அறுக்கிறதுக்கும் பயன்படும், தேவையான சமயங்கள்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படும், தேவையான சமயங்கள்ல தற்காப்புக்கும் பயன்படும், தேவையான சமயங்கள்ல அந்த பயனை காய்கறிகளை நறுக்கிறதுக்கும் பயன்படும். அப்போ பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஆளுகின்ற முறையில்தான் எப்படி அந்த பொருளினுடைய அவசியம் இருக்கிறதோ, மாத்திக்கொண்டே கழுத்துல கத்திய வச்சு அதுக்கு பொறுப்பு நம்ம யாரும் கிடையாது. இன்றைய காலங்களில் சமூக ஊடகங்கள் நமக்கு பாதகமான சூழ்நிலையை தந்தாலும் கூட துணையாகவே நிற்கின்ற காரணத்தினால் என் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறியிருக்கிறான், நன்மை பயக்குமெனில், அதாவது நான் சொல்ற இந்த ஒரு பொய்யினால அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, நன்மையை கருத்தில் கொண்டு இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு நன்மை தருகிறது என்ற தீர்ப்பினை தருவதில் திருப்பினை அமைப்போம் நாங்களும் பெருமிதம் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் நீங்களும் நல்லா பேசுனீங்க. வருங்க, கொடுத்துடலாம்.